கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி காலவேளை உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே உங்களோடு கூட காணொலி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஒரு மாடல் ஜெபம், ஒரு மாடல் மாதிரி. எப்படின்னு கேட்டா, இயேசு கிறிஸ்து மரியாளுடைய கருவறையில பிறக்கிறார். 12 வயது வரைக்கும் அவரோடு கூட இருக்கிறார். பின்பு 30வது வயசுல யோர்தானுக்கு வருகிறார். யோர்தானுக்கு வந்து ஞான ஸ்நானம் பெற வருகிறார். யோர்தான்ல யோவான் ஞானஸ்நானகன் வந்து ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர் சொல்றாரு, எனக்கு ஞானஸ்நானம் கொடு அப்படின்றார். அப்போ யோவான் என்ன சொல்றாரு, ஆண்டவரே, நான் உம்மால் ஞானஸ்நானம் பெற இருக்க நீர் இடத்துல வரலாமா அப்படின்னா, அதுக்கு அவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு. மத்திய 3ஆம் அதிகாரத்துல இருக்கு, இப்பொழுது இடம் கொடு. நாம் இப்படி செய்வது நீதி நிறைவேற்றுவது, தேவனுடைய நீதி நிறைவேற்றுவதற்கு ஏற்றதா இருக்கிறது சொன்ன உடனே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஏற்கனவே யோவானுக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி என்றால், அவர் ஞானஸ்நானம் பண்ணப்பட வருவார்ல, பரிசுத்தாவி யார் மேல வந்து இறங்குகிறாரோ அவர்தான் தேவனுடைய குமாரன். அவர்தான் பாவங்களை நீக்குகிறவர், பரிசுத்த வாழ்க்கையை தருகிறவர். நீ கொடுக்கிற ஞானஸ்நானத்தை விட அவர் அக்கினினால ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்ன வெளிப்பாடு. அவர் ஞானஸ்நானம் கொடுத்த உடனே பரிசுத்தாவி வந்து என்ன செய்றார், அவர் மேல வந்து இறங்குறார். பரிசுத்தாவி வந்து என்ன செய்றார், இறங்குறார். இவருடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன். பிதாவின் சத்தத்தை யோவான் ஸ்நானகன் கேட்கிறார் இல்லையா, பிதாவுடைய சத்தத்தை. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு உரைச்சிட்டு, 2வது பரிசுத்த ஆவியான இவர் மேல வந்து நினைச்சார், இறங்குறார் இல்லையா. 3வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவானவர் யோவான் ஸ்நானகன் ஜலத்துல இருக்கிறாங்க. அவர் ஜலத்துல இருந்து கரையேறின பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. ஜலத்திலிருந்து கரையேறின பொழுது இந்த சம்பவம் நடக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை அடையாளம் காட்டுகிற விதத்தை பாத்தீங்களா? ஞானஸ்நானம் பெற நாமளும் ஜெபம் பண்ணுனா நமக்கும் பரலோகம் திறக்கும். நீங்கள் விசுவாசிக்கணுங்க, பரலோகம் திறக்கும். அவர் சொல்லுவார், என்னுடைய நேசகுமாரன் சொல்லுவாரு, உங்க மேல பிரியமா இருப்பார், நடத்துவார். அப்ப ஞானஸ்நானம் பெற்ற பிறகுதான் வாழ்க்கையே மாறுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டாச்சுன்னா, தாவீது அரசன் சொல்லுகிறார் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, இது நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், அதனால தான் நான் பாவம் செய்தேன்றார். துர்க்குணம். இந்த துர்க்குணத்தை மாற்ற வேண்டும் ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கரை பார்க்கிலும் பெரயா தேசத்து மக்கள் நற்குணசாலிகளாய் விளங்கினார். நற்குணத்தை உருவாக்குவது, உயர்த்துவது வசனம், வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அதனால தேவனுடைய வார்த்தையை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. வார்த்தை உள்ள வரும்போது வாழ்க்கையை நிச்சயம் மாறும். இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணின போது பரலோகம் திறக்கப்பட்டுச்சா? அவருடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறா? அப்ப ஞானஸ்நானம் பெற்றவங்க பேர் மட்டும்தான் பரலோகத்துல பதிக்கப்படும். மனம் திரும்பினவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் பெற்றவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். மற்றபடி கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், எங்க தாத்தா கோயிலை கட்டினாரு, எங்க அப்பா வெள்ளை அடிச்சாருங்கிற சொல்ற யாருமே அங்கே செய்ய முடியாது, போக முடியாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரே அதில் பிரவேசிக்க முடியுன்றார். பரலோகத்துடைய சித்தத்தை தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவும், பிதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே நான் எனக்கு உள்ள போஜனம் என்றார். தேவன் கொடுத்த போஜனம் என்ன?
நான் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு உரிய போஜனம் என்று. அப்படிப்பட்டதான உபதேச சட்டத்தின் கீழே எல்லாரும் வந்து ஆண்டவரே ஆளுகைக்குள்ளே வந்து அமர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன். தடைகள் மாறட்டும், ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.